Taste the Daily. சென்னை ஓட்டேரியில் 15 வயது சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எலிகான் தெருவைச் சேர்ந்த 15 வயது சிறுமி தனது தந்தை அமர்நாத் மற்றும் தந்தையின் இரண்டாவது மனைவியான உஷாவுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் பள்ளியில் இருந்து திரும்பிய சிறுமி மயங்கி விழுந்ததை அடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் உஷாவிடம் விசாரணை நடத்த கோரியும் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கான பாதுகாப்பு மையங்கள் இல்லாததால் பெண் குழந்தைகள் உயிரிழப்பது அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மதுபோதையில் கையில் அரிவாளுடன் ரகளையில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்கரையில் உள்ள பெரியகுளம் நகராட்சி அலுவலகத்தின் நுழைவு வாயில் முன்பு ஒருவர் மதுபோதையில் கையில் அரிவாளுடன் ரகளையில் ஈடுபட்டார். இதனால் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் அச்சமடைந்தனர். அப்பாவிகளை கொலை செய்வதில் காவல்துறை பிஸியாக இருப்பதால் இதுபோன்ற போதை ஆசாமிகளை கண்டுகொள்ள ஏவல் துறைக்கு நேரமில்லையோ என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மதுரை மாவட்டத்தில் ஓய்வூதிய பண பலன் விவரங்களை வழங்க ஓய்வு பெற்ற ஆசிரியரிடம் 11,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட பேரையூர் சார்நிலை கருவூல அலுவலர் மற்றும் உதவியாளர் ஆகிய இருவர் பிடிபட்டனர். பேரையூர் கிழக்கு தெருவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் லதா தன்னுடைய ஓய்வூதிய பண பலன்கள் குறித்த அறிக்கைகளை பெறுவதற்காக சார்நிலை கருவூல அலுவலர் பழனிக்குமாரிடம் கேட்டபோது 11,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதனையடுத்து லதா அளித்த புகாரின் அடிப்படையில் சார்நிலை கருவூல அலுவலர் பழனிக்குமார் மற்றும் அவரது உதவியாளர் லட்சுமி ஆகிய இருவர் கையும் களவுமாக பிடிபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் ஊழல் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.